Hey student, 12th standard chapter 3 le exercise 3.5 sum number 4 solve the 2 into root of x by a plus 3 into root of a by x equal to b by a plus 6a by b. ரிசல்ட்டை சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் நான் எக்ஸ் ரிசல்ட்டை ஃபைன் பண்ண சொல்கிறேன். சால்வ்னா எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் யூஸ் பண்ணிட்டோம். நான் ரூட் எக்ஸ் இந்த ரூட் ஏன்னு சொல்லலாமா, இது ரூட் ஏ பை ரூட் எக்ஸ் சொல்லலாம். இப்போ இதுக்கு நமக்கு ஒரு வேல்யூ டிஃப்ரெண்ட் வேல்யூ லேட் நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ரூட் எக்ஸ் ரூட் ஏக்கு வந்து ஒய்ன்னு டினோட் பண்ணுறோம். அதே சேம் தான் இங்கே எக்ஸ் பை ஏ இருக்குது, ஏ பை எக்ஸ் அப்படி ரிவர்ஸில் தானே ரெசிபிள் தான். அப்போ வரும் 1 by ஒய் ஈக்குவல் டு ரூட் ஏ பை ரூட் எக்ஸ். அப்போ இது ரெசிபிள் மாற்றினா ரூட் ஏ பை எக்ஸ் ஒன்னா ஒய் பை ஒன்னா 1 by ஒய். அப்போ எங்கே ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸில் ஒய்னு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம், ரூட் ஏ பை ரூட் எக்ஸ் இதெல்லாம் 1 by ஒய்னு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் ஃபங்க்ஷனல் குவான்டிட்டி. அப்போ என்ன 2 அப்படியே இருக்கும். ரூட் எக்ஸ் பை ரூட் ஏக்கு வந்து இந்த ரூட் எக்ஸ்னு சொன்னால் நமக்கு ரெண்டு சேம் தான். ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ எக்ஸ் பை ரூட் ஏ ரெண்டு சேம் தான். ரூட் தனித்தனியாக பிரித்தாலும் ஹோல் ரூட் போடுறது சேம் தான். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நேரம் நமக்கு இது ஃபுல் டைம்ஸுக்கும் ஒய் ப்ளஸ் 3 இது ஃபுல்லாக 1 by ஒய் ஈக்குவல் டு இது எல்சியம் எடுத்துக்க ஏபி பி ஸ்கொயர் 6a². ஓகே, 3 மீனாக்குண்ணா இதுக்கு எல்சியம் எடுத்துங்க. டிவைடில் 1 இருக்கும், 1 into ஒய் 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 இன்ட்டுனா 2னா 6y² ப்ளஸ் 3 ஈக்குவல் டு b² மைனஸ் 6 ப்ளஸ் 6a² பை ஏபி. ஓகே, ஜஸ்ட் எல்சியம் தான். ஓகே, இது ஒய் இங்கே மட்டும் எப்படின்னா 2y² ப்ளஸ் 3 டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு b² டைம்ஸ். இந்த ஒய்னா நமக்கு இங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும், இந்த ஏபிக்கு போனால் மல்டிப்ளை ஆகிடும். ஏபின்னா ஏபி இன்ட்டு 2 இன்ட்டு ஏபி ஒய்² 3ab. இந்த 2ab வந்து இதுக்கும் காமன் இதுக்கும் காமன் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகே, ஒய் டைம்ஸ் இது ஃபுல்லாக ஒரு கான்ஸ்டன்ட் டைம் இந்த ஒய் யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் ஒரு குவாட்ரிஃபிகேஷன் ஃபார்மேட் கொண்டு வரோம். 2ab ஒய்². நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சரி வந்தால் மைனஸ் ஆகிடுமா, இந்த 3ab இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், ஒய் ஃபங்க்ஷனில் ஒரு குவாட்ரிஃபிகேஷன் இருக்குது, ஒய்² ஒய் கான்ஸ்டன்ட் டைம். இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா 2 into ab வரும், 2 3 6 6a a² b². அப்போ 6a² b² வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் b² மைனஸ் 6a² வரணும். அப்படியே இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து இங்கே போட்டால் ஈஸியாக வந்துடும். மைனஸ் b² மைனஸ் 6 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 6a² b² கரெக்டாக இருக்குது. ஆட் பண்ணால் மைனஸ் b² மைனஸ் 6a² கரெக்டாக ஃபேக்டரேஷன். ஓகே, இப்போ இங்கே என்ன 2ab ஒய்² இருக்குதா, இங்கே 2ab ஒய் இங்கே 2ab ஒய். ஒரு b கேன்சல் பண்ணிட்டா ரிமைனாக ஒரு b இருக்கும். இங்கே ஒரு ஏ கேன்சல் பண்ணால் ரிமைனாக இருக்கும் ஒரு ஏ இருக்கும். 2ல் பண்ணால் எத்தனை நமக்கு மேலே 3 டைம்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கீழே என்ன இருக்கும் 2ay மேலே ஒரு சிங்கிள் பி இருக்குமா மைனஸ் பி இன்ட்டு இங்கே டிவைட்லாம் இருக்கும் by மட்டும் இருக்கும். மேலே என்ன வரும் 3 மைனஸ் 3 ஒரு ஏ மட்டும் இருக்கும். அப்போ 3a = 0. அப்போ என்ன 2ay மைனஸ் b = 0, by மைனஸ் 3a = 0. அப்போ 2ay = b, y என்ன வரும் b by 2a. ஒய்க்கு என்ன அசியூம் பண்ணோம் ரூட் எக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு b by 2. இந்த ரூட் ரிமூவ் பண்ண வரும் ஸ்கொயரிங் அண்ட் போர்ட் சைடு. அப்போ எக்ஸ் பை ரூட் ஸ்கொயர் பண்ணால் ரூட் ஸ்கொயரிங் கேன்சல் ஆகிடும். இங்கே பி பண்ணால் b², 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஏ பண்ணால் ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் வந்து ஃபைன் பண்ணோம், இந்த ஏ எங்கன்னா வரும் மல்டிப்ளை ஆகிடும். அப்போனா நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ab² by 4a². ஓகே, ஒரு ஏ ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு வரைக்கும் ஒரு ஏ இருக்கும். மேலே b² by 4a தான் இதோட நமக்கு ரிசல்ட் ஒன் ரிசல்ட். அகைன் ஒரு ஃபேக்டரேஷன் இருக்குது. by மைனஸ் 3a = 0னா by இந்த மைனஸ் 3a ப்ளஸ் 3a y = 3a by b. ஒய்க்கு என்ன ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ. ரூட்டை ரிமூவ் பண்ணால் ஸ்கொயரிங் அண்ட் போர்ட் சைடு. அப்போ எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு 3 பண்ணால் 9, a² பண்ணால் a², b² பண்ணால் b. ஓகே, அப்போ எக்ஸ் அந்த ஏ எங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும் a³. அப்போ 9a³ by b² தான் அகைன் ரிசல்ட். அப்போ 2 ரிசல்ட் எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிச்சு. இதோட ரிசல்ட்டு b² by 4a, இதோட ரிசல்ட்டு 9a³ by b². ஓகே, இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.